இந்த பையன் தப்பா நடந்துகிட்டு இருக்கா. நீ இப்ப புரியுது. உனக்கு புரியாது பொண்ணுமா. அவன் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறான். கண்ணால அவனை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. உண்மை தெரிஞ்சுக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது, அறிவும் வேணும். சரி, வேலை கவனி. சௌக்கியமா இருக்கியா? உட்காருங்கம்மா. நீ உட்காரு. காப்பி கொட்டை அரைக்கிறதுக்கு வந்தேன். அப்படியே உன் குடிசை இங்க இருக்குன்னு ஞாபகம் வந்தது. உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பலகாரம் கொண்டாந்துருக்கேன். உன் அளவுக்கு எனக்கு ரோஷம் இல்லதான். உன் மாவன் சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விட்டு கொடுக்க மாட்டியே? உன் கொடுத்த நல்லா செவடன் சம்பளத்தில் தானா? ஆமாங்க. 10வது சஞ்சீவியா கொடுப்பாரு. அதான் நான் கேட்டேன். அடிக்கடி வருவாரோ? சனிக்கிழமையான வருவாரு. அதாவது 2வது சனிக்கிழமை 3வது சனிக்கிழமைன்னு மாசத்துல ஒரு வாட்டி வருவாராக்கும். இல்லைங்க, எல்லா சனிக்கிழமையும் வருவாரு. அப்ப நான் வர்றேம்மா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? உன்னைத்தான் பாக்கலான்னு வந்தேன். பாத்துட்டேன், போறேன். சனிக்கிழமை சாதாரணமா எந்த நேரத்துக்கு வருவாரு? இப்ப வர நேரம் தாங்க. அந்த சமயம் செஞ்சு வந்தா நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். அப்படி சொல்லி வைக்காததான் சொல்ல வந்தேன். என்னமோ அதைத்தான் பார்க்க வந்தேன்னு பெருசா நினைச்சுக்கும் அந்த சென்ட். உடம்ப பாத்துக்கோ, நான் வர்றேன். ஒரு பிளேட் இடியாப்பம் கொண்டாப்பா. என்ன சாப்பிடா? இட்லி சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. ராத்திரி எல்லாம் ரொம்ப களைச்சு போயிருப்ப. ஏப்பா, செவிடு நான் இருக்கிறது உனக்கு ஈஸியா இருக்கா இடைஞ்சலா இருக்கா? இல்ல, உனக்கு பகல் டியூட்டியா ராத்திரி டியூட்டியான்னு கேட்டேன். இந்த வாரத்தோட ராத்திரி டியூட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் தான் பகல் டியூட்டி. வீட்டுல யாருங்க? காசு இல்ல? இல்ல. அவனை பார்க்கலாம்னு வந்தேன். நேத்திக்கு அவன் அம்மா பேச்சை கேட்டுட்டு இங்க வந்துட்டேன். அவன் என்ன தவறா நினைச்சுக்கிட்டானு மனசு சங்கடமா இருக்கு. சாயங்காலம் வந்துருவான்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏன் உள்ள வந்த? உள்ள வந்தா என்ன வரக்கூடாதா? என்ன 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 சீப்பா? அந்த சோட்டு பயலுக்கு நான் என்ன மட்டமா போயிட்டேன்னா? இத பாரு, என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உனக்கு லாபம் உண்டு. என்ன மரியாதையா வெளியே போயிடு. இன்னொரு அடி முன்னாடி வச்சா கூட நான் உனக்கு பதில் சொல்லும். இந்த பேட்டைக்கு ஐயா வசாது. என்ன ஏத்துக்கிட்டேன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியல. வரேன். சிப்படா நாயே. திலகா, திலகா. திலகா, என்னம்மா? மானத்தோட வாழ விட மாட்டாங்க போல இருக்கே காசு. என்ன தாயி, என்ன நடந்துச்சு? நீ வேலைக்கு போயிருந்தப்போ அந்த ஐயாவும் வந்தா. என்னென்னமோ பேசி என் கைய பிடிச்சா. நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன். என்ன பயன்படுத்திட்டு போறான். எனக்கு பயமா இருக்கு காசு. என்ன செய்யறான் பாரு. வேலை காசு. முரட்டு பையன், ஏதாவது ஆயிட போகுது. காசு. ஐயா வந்தானா? வரேன். என்ன ஒண்ணும் சூடா ஒரு டீ போடியா. காசி, என்னப்பா எப்படி டீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு டீ போடுப்பா.
நிம்மதியா தூங்கு திலகம். இனிமே இந்த பையன் செத்தா கூட குடிச்ச பக்கம் வரமாட்டான். ஐயோ, அவன் என்ன செஞ்ச? செத்து போக மாட்டான். ஆனா புத்தி வர்ற மாதிரி பண்ணிட்டேன். வேண்டாம் காசி, நீ வெளியே படுக்க வேண்டாம், உள்ளே படுத்துக்க. நீ பயப்படாத திலகம். இந்த சோட்டு பையனோட கை கரலா கட்டுன்னு இப்ப அவன் நல்லா புரிஞ்சிட்டு இருப்பான். நீ தூங்கு. ஐயா சலையா, ஐயா சலையா, ஐயா சலையா, வணக்கமுங்க. திலகத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கேங்க. அங்க உட்கார்ந்து இருக்கேங்க. உங்களை தேடி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அம்மா சொல்லலையா? நான் கேக்குறப்பெல்லாம் நீங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. டானிக்கு மாத்திரை எல்லாம் 3 மாசமா கொடுத்துட்டு இருக்கேங்க. இந்த சிவப்பு மாத்திரை இருக்க பாருங்க, அதை காலையில டீ கொடுக்கும் போது கொடுப்பேங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா டானிக் கொடுப்பேங்க. அப்பதான் குழந்தை குங்குன்னு வளருமா டாக்டர் அம்மா சொன்னாங்க. நான் திலகத்துக்கிட்ட கேட்பேன், உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணுமா பொன் குழந்தை பிறக்கணுமான்னு. அதுக்கு அது சிரிக்குங்க. ஆனா ராத்திரில மட்டும் அழுவுங்க. அப்ப என் நெஞ்சே துடிச்சு போயிடுங்க. நீ கவலைப்படா திலகம், உனக்கு காலம் பிறக்க. எப்பயா வந்து கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் எங்கிட்ட ஏண்டா வளர? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடு ரோட்ல மடக்கிட்டு பேசினே செருப்பால் அடிப்பேன் ராஸ்கல். என்னையா? செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். என்ன சொன்னாரு காசி? ஒண்ணு இல்ல, இன்னும் 2 மாசத்துக்கு நீயே திலகத்தை பத்திரமா பாத்துக்க. மாத்திரை மாத்திரை வாங்கி கொடுத்துட்டே இரு. குழந்தை பிறந்த உடனே நானே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீ செவிடனா இருக்கலாம், ஆனா நான் குருடி இல்ல. பெரிய மனுஷன் தான் சொன்னேன். வா போலாம். எத்தனை நாளைக்கு இப்படி தாய்மானவர் பாடல்களை படிச்சுட்டே ஓட்டப்புற? நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல சார். இந்துவுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே விருப்பு சார். அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்க. என்னப்பா நீ எப்படியாவது அவனோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னுட்டு இங்க வந்து எதிர்கட்சியில பேசுற? நீ உண்மையில ஒரு வார்த்தை சொல்லுமா? எனக்கு தெரிஞ்ச பையன் சும்மா சொத்தோட தெரியும் எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம வணக்கம் விடுறேன். நீ போய் செலவழிய ரொம்ப நல்ல உட்காருவான் இருந்து போயிடுவான். உன் குணத்துக்கு ரொம்ப சௌகரியம் வணக்கிறா.